கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இக்காலை வேளையிலே எழுந்து அவருடைய இயேசப்பாவனுடைய பாதப்படியிலே அமர்ந்து பலவிதமான காரியங்களை குறித்து கர்த்தரிடத்திலே நாம் அனுதினமும் சம்பாஷித்து வருகிறோம் அல்லவா? நாம் பேசும் வார்த்தையை கர்த்தர் கேட்டு தலையசைத்து இது உனக்கு ஆக கடவது என்று ஜெப முடிவிலே நமக்கு உத்தரவு கிடைக்க கூடாதா, கிடைக்க மாட்டாதா என்று எதிர்பார்த்திருக்கோ காத்து கொண்டிருக்கும் இருதயங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்த இந்த மகிமையான வார்த்தையை நமக்கு இக்கால வேளையிலே வருடத்தின் 2ஆம் நாளிலே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை தியானித்து வருவோம். யோவேல் எழுதின 2ஆம் அதிகாரம் வசனத்தின் வார்த்தை 26வது வசனத்தை நாம் காணும் பொழுது, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. துதிக்கக்கூடாமல் இருப்பவர்களுக்கு துதிப்பீர்களாக. அனுதினமும் கர்த்தரை தேடி பின்பற்றுகிறவர்கள் பார்த்து துதிப்பீர்கள் என்று கருத்தாக காணப்படுகிறது. நாம் அனுதினமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அதிகால வேளையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வாக்கு கொடுத்த தேவன், அவர் உங்களை கண்டடையத்தக்க பெரும் பாக்கியவான்களாக நாம் காணப்பட அதிக ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் அல்லவா? ஆமாம், இந்த ஸ்லாக்கியத்தை பெற்ற நாம் அவருக்கு பிள்ளைகளாக முத்திரையிடப்படுகிறோம். கடந்த வருடமாய் கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். நம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னதாகவே நம்மை அவர் தெரிந்து கொண்டார். நம் தாயின் வயிற்றில் கருவாய் இருக்கும் பொழுதே, கருவு ஏற்படுவதற்கு முன்னதாகவும் கருவு ஏற்பட்ட பின்னதாகவும் நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் அவர் கண்காணித்து அவர் நம்மை சம்பூரணமாய் உருவாக்கி தம் தாயின் வயிற்றிலே பிறக்கச் செய்த இம்மட்டும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாய் இருந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார் அல்லவா? அவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆமாண்டவரே, என் தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு இம்மட்டும் உம்முடைய கிருபையின் கரம் என்னை தாங்குகிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த பூமியிலே நீர் கொடுத்த உறவுகளை ஆசீர்வதித்தற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே நான் சந்தோஷமாய் வாழ, குடும்பத்தை பராமரிக்க, குடும்பத்தினுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து காத்து வந்த தயவுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதோ எனக்கு போதுமான சக்தியும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தீர். எந்த விதமான தீங்கும் என்னையும் என் குடும்பத்தையும் தொடாதபடி நீர் காத்து கொண்டு வந்தீர். அதே பிரகாரமாக இந்த வருடத்தையும் கூட நான் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியாயிருந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த என்னை நீ துதிப்பாயா, என்னை நீ ஸ்தோத்தரிப்பாயா, என்னுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாயா என்று நீர் கேட்கிற வார்த்தைக்கு நாங்கள் பதில் கொடுப்பது, ஆமாண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் நன்றியற்றவர்களாய் ஒருபொழுதும் இராதபடி உமக்கு சாட்சியாக உமக்கு நன்றியுள்ள ஜீவியத்தை நாங்கள் வாழ்ந்து வர எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உம்மை நேசிக்க வேண்டும், உம்மை துதிக்க வேண்டும், உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க வேண்டும்,
உடைய நாமத்தை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய கனமுள்ள பாத்திரமாக எங்களை நீர் பயன்படுத்துங்கப்பா என்று அவரை நாம் வேண்டிக் கொள்வோம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, மறுபடியும் நாம் கொண்டு போவதும் இல்லை. எப்படி நாம் உலகத்துக்கு பூமியிலே வந்தோமோ அப்படியாகவே நாம் மறுபடியும் மண்ணுக்கு திரும்ப போகிறோம். இந்த அற்பமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிற நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவருடைய உகந்த பாத்திரமாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமாண்டவரே, என்னை உமக்கு உகந்த பாத்திரமாக, உமக்கு பிரயோஜனப்படக்கூடிய கருவியாக என்னை நீ தேர்ந்தெடுத்தீரே. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்படியாக என்னுடைய ஜீவியம் உமக்கு பிரியமான ஜீவியமாக காணப்படட்டும். எந்த விதத்திலேயும் உடைய நாமத்தை சந்தோஷப்படுத்த, உம்முடைய நாமத்தை நான் மற்றவர்களுக்கு எடுத்து உரைப்பதிலே அதிக ஜாக்கிரதை உள்ளவளாய் வாழ்ந்து வர எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்தருளும்படியாக, எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்து சந்தோஷப்படுத்தும்படியாக நம்ம நோக்கி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வேண்டுகோளுக்கு மனமிறங்கி கேட்பதற்கும் கேட்ட காரியங்கள் அத்தனையும் சம்பூரணமாக எனக்கு நீர் கொடுத்து என்னையும் என் மக்களையும் என் குடும்பத்தையும் என் மனைவியும் கணவனையும் காத்து கொண்ட கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று நன்றி இருதயத்தோடு நாம் வரும் நாட்களை கடந்து வருவோம். எப்பொழுதும் ஏசப்பா அவனுடைய கரத்தை பற்றி கொள்வோம். பற்றி கொண்டு பல அதிசயங்களை ஆச்சரியங்களை இந்த வருடத்திலே கண்டு கழித்து அவருக்கு சாட்சியாக வாழ்வோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும்.